எஸ். டுடே செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 7th தமிழ் 3rd டைம் 3வது பருவத்தில் இயல் 1 விருந்தோம்பல். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புக்கில் மனப்பாட பகுதியாக இருக்குது. இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி பாடல். எஸ். விருந்தோம்பல்னா என்ன சார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். விருந்தோம்பல் ஸோ தமிழர்களுடைய நம்மளுடைய வாழ்க்கை முறையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் அப்படிங்கிறது தான் ஒரு முதன்மையானது. அதான் பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழர் பண்பாட்டில் முதன்மையானது விருந்தோம்பல். எக்ஸாம்பிள் என்ன சார் சொல்கிறாங்க அப்படின்னா, தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன. ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபுட்டு உங்ககிட்ட இருக்குது, இல்லாதவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஃபுட்டு உணவு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுதல். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் வந்து பேசுகின்றன அப்படின்னு இருப்பாங்க. தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி படிப்போம். எஸ். அதில் கடையேழு வள்ளல்கள் ஒருத்தரை பற்றி இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கடையேழு வள்ளல்கள் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கடையேழு வள்ளல்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 பேர். ஓகேங்களா. இவங்களாம் சங்க காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள். கடையேழு வள்ளல்கள் யார் யார் சார் அப்படின்னா, பேகன், பாரி, இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, திருமுடிக்காரி, அதியமான். அதியமான் தருமபுரியில் பார்த்துருப்பீங்க. தருமபுரியில் வந்து பார்த்தீங்கன்னா அதியமான் கோட்டை, அதியமான் பேலஸ், அந்த ரவுண்டானாலே வந்து பார்த்தீங்கன்னா அதியமான் ஃபோட்டோவும் ஔவையார். அதியமான் வந்து பார்த்தீங்கன்னா ஔவையாருக்கு நெல்லிக்கனி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. நல்லி, ஆய் அண்டீரன், வல்வில் ஓரி. இந்த வல்வில் ஓரி கொல்லிமலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மே மந்த் ஆனால் டைமில் வல்வில் ஓரி பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாடுறாங்க இன்றைக்குமே. வல்வில் ஓரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சார் அப்படின்னா கொல்லிமலையில். ஸோ ஒவ்வொரு வள்ளல்களும் ஒவ்வொரு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வசித்தார்கள். ஸோ அவங்கெல்லாம் மக்களுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க, உதவி செஞ்சாங்க. வள்ளல் அப்படின்னா கொடை அப்படின்னு அர்த்தம். வள்ளல்கள் அப்படின்னா வள்ளல் அப்படின்னா கொடை. ஸோ இந்த 7 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செய்தார்கள், கொடை கொடுத்து அப்படிங்கிற பொருள். இதில் ஒருத்தரை பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட்டில் பாடலாக கொடுத்துருக்குறாங்க. நோட் பண்ணிங்க. இது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பாரி, பாரியோட மகள். பாரியோட மகள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த பாடலில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு டைம் தெரிஞ்சுக்கிங்க. ஃபஸ்ட்டு யூனிட்டு மனப்பாட பகுதி, டாபிக் நேம் விருந்தோம்பல். விருந்தோம்பல் அப்படின்னா தமிழர் பண்பாட்டுடைய முதன்மையானது, தமக்கு இல்லாவிட்டாலும் மற்றவர்களுக்கு
கொடுத்து உதவுவது. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 7 வள்ளல்கள், கடையேழு வள்ளல்கள்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமக்கு இல்லாவிட்டாலும் பிறருக்கு கொடுத்து உதவினார்கள். பேகன், பாரி, திருமுடிக்காரி, அதியமான், நல்லி, ஆய் அண்டிரன், வல்வில் ஓரி. இந்த 7 பேரும் தமிழ்நாட்டில் 7 பகுதியில் வசித்தார்கள். ஸோ அதில் ஒரு பாடலாக தான் நம்ம பாரி பற்றி பாரியோடைய மகள், தமிழில் மகள் அப்படின்னா இங்கிலீஷில் டாக்டர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு உதவுனாங்க அப்படின்னு சொல்லி இந்த பாடலை எழுதியிருக்கிறாங்க. இந்த மனப்பாட பகுதியை எந்த இடத்துல எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். மாரியொன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகவாக அப்படின்னு சொல்லி சேர்த்தி படிக்கணும். இந்த இடத்துல கொண்டு புகவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல். இதுதான் மனப்பாட பகுதியுடைய பாடலின் வரிகள். இந்த பாடல் எழுதியவர் யார் அப்படின்னா, ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார். ஆசிரியர் பேர் தெரிஞ்சு வச்சுங்க. முன்றுரை அரையனார். இந்த பாடலுடைய பொருள் விளக்கம் தெரிஞ்சிருக்கணும். நோட் பண்ணிக்கங்க. மாரி அப்படின்னா என்ன சார் தமிழ்ல பொருள் அப்படின்னா? மாரி அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். மாரி அப்படின்னா மாரி மலை. நோட் பண்ணிக்கங்க. எஸ், இந்த பாடலோட பொருள் தெரிஞ்சுக்கங்க. மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரியோடைய மகள் அங்கவை சங்கவை அப்படிங்கிற அவங்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா பாணர்கள் போய் நின்றுப்பாங்களாம். ஸோ பாணர்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க? பாரியோட மகளிரிடம். அங்கவை சங்கவை. ஸோ பாணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கிறாங்க? யாருக்கிட்ட உதவி கேட்டிருக்கிறாங்க? பாரி மகளிர்கிட்ட. அங்கவை சங்கவை அவங்க 2 பேரும். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர்கள் உளநீரில் பொன்னிட்டு, உலைநீர் அப்படி பொன்னிட்டு, அதான் உணவு. ஓகேங்களா? யாருக்கு உதவினார்கள்? பாணர்களுக்கு உதவினார்கள்.
நோட் பண்ணிங்க. ஸோ மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாணர்கள் போய் பாரி மகளிரிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் உதவி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க பாரி மகளிர் அங்கவை சங்கவை என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருந்த உலை நீரில் பொன்னிட்டு அவங்களுக்கு வந்துட்டு உதவி பண்ணியிருக்கிறாங்க. சமைத்து வைத்திருந்த சோற்று பானையை திறந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்மனம் கொண்டு சோற்றை கொடுத்து உதவினார்கள். ஓகேங்களா, இதுதான் இந்த பாடலோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாடல்ல என்ன சார் பழமொழி இருக்குது அப்படின்னா, ஒன்றுரா முன்றிலோ இல். நோட் பண்ணிங்க. பழமொழினா என்னது தமிழ்ல? சுருங்க சொல்லி சுருங்க ஷார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றது, சுருக்கமா சொல்வது அப்படிம்பாங்க. ஆடி மாதம் காற்று அடித்தால் அம்மியும் நகரும் அப்படிங்கிற ஒரு பழமொழியில இருக்குது. அடுத்தது ஒன்றோ முன்றிலோ இல். நிறைய பழமொழி தமிழில் இருக்குது, நம்ம படிப்பீங்க நீங்கள் ஸ்கூலிங்கில் ஹையர் லெவல் போக போக நிறைய பழமொழி தமிழில் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த இந்த இடத்துல இந்த பழமொழி எதை பற்றி குறிப்பிடுது அப்படின்னா, ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிற மீனிங். இதனுடைய பொருள் எதனால் இந்த பாடல் எழுதுனாங்க அப்படின்னு தெரியுதுங்களா? ஸோ பாணர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உணவு கொடுத்து உதவி புரிந்திருக்கிறார்கள். ஸோ அதனால தான் இந்த நூலின் ஆசிரியர் இந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பாடலுக்கு உண்டான பொருள் விளக்கம் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ மழை இல்லாத காலத்தில் கூட பாரி மகளிர், அதாவது அங்கவை சங்கவை வந்து பார்த்தீங்கன்னா பாணர்களுக்கு உணவு கொடுத்து உதவி புரிந்திருக்கிறார்கள். அதை பொன்னிட்டு அவர்களுக்கு தந்தனர். இந்த கடைசி வரிகள் இருக்கக்கூடிய ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படிங்கிறது ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படிங்கிற பொருள். நெக்ஸ்ட் நோட் பண்ணிக்கங்க. இதில் ஃபுல்லாக கிளியராக நோட் பண்ணி வச்சுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சொல்லும் பொருளும் மொழித்திறன் பயிற்சியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். எஸ். நெக்ஸ்ட்டு இப்போ தமிழ் என்ன சொன்னேன், மாறி அப்படின்னா மழை அப்படின்னு அர்த்தம். அதான் மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில். மடமகள் அப்படின்னா இளமகள்.
இல்லை மகள். நல்கினாள் அப்படின்னா கொடுத்தாள் அப்படின்னு அர்த்தம். நல்கினாள் அப்படின்னா கொடுத்தல், உதவுதல். இந்த பாடல்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உதவுதல் அப்படிங்கிற பொருள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புகவாக அப்படின்னா உணவாக. உணவாக. முன்றில் இந்த இடத்துல என்ன மீனிங் அப்படின்னா வீட்டின் முன் இடம், திண்ணை இந்த இடத்துல. ஸோ எல்லாத்து வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி திண்ணை மாதிரி ஒரு இது வச்சுருப்பாங்க. ரொம்ப இதுக்கு முன்னாடி கட்டின வீட்டிலலாம் வீட்டின் முன்னிடம். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீட்டில் இருக்கும், ஒரு சில வீட்டில் இருக்காது. இதை திண்ணை அப்படிம்பாங்க. ஸோ தமிழில் 3 சுழினா கரெக்டாக போடணும். மாற்றி போட்டிங்க அப்படின்னா அது பொருள் மாறிடும். 2 சுழினா போட்டிங்கனாலும் பொருள் மாறிடும். இதுதான் திண்ணை. ஸோ எழுத்து பிழையற்று தமிழ் கற்க வேண்டும். ஸோ இந்த நூலை என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா பழமொழி 400 அப்படிம்பாங்க. இந்த பாடலை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு தலைப்பு தான் விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிறது தலைப்பு. இந்த பாடல் எங்கே இருக்குது சார் அப்படின்னா பழமொழி 400. அடுத்து நோட் பண்ணிங்க. பாடல் இடம்பெற்றுள்ள நூல். இந்த பாடல் எங்கே சார் இடம்பெற்றது அப்படின்னா எந்த நூல்? அந்த நூலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி 400. இந்த நூலின் ஆசிரியர் அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்றுரை அரையனார். இது எந்த நூற்றாண்டு சார், எப்போ எழுதுனாங்க அப்படின்னா கிபி. இந்த பாடல் எப்போ சார் இயற்றுனாங்க அப்படின்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட 2000 வருடம் ஆகுது. 2000 வருடத்துக்கு முன்னாடி எழுதுனாங்க. கிபி 4ஆம் நூற்றாண்டு. இவர் வந்து என்ன சமயம் அப்படின்னா சமண சமயம். ஸோ உங்களுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயம் நிறைய சமயங்கள் இருந்திருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சமண சமயத்தை சேர்ந்தவர். இந்த பாடல் எங்கே இருக்குது சார் அப்படின்னா சங்க இலக்கிய நூல்கள் மேலே நான் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதான் 18 நூல்கள், 15 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அதில் பழமொழி 400 ஒரு நூலாக இருக்குது. மொத்தம் 18 நூல்கள். நீங்கள் திருக்குறள் படிக்கிறீங்களா?
ஸ்கூல் புக்கில் திருக்குறள் படிக்கிறீங்க, நாலடியார் படிச்சிருப்பீங்க 6th புக்கில். இதெல்லாமே 18 நூட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கி இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச விஷயங்க. அதுதான் 15 கீழ்கணக்கு நூல்கள். 15 கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று. 15 கீழ்கணக்கு நூல்கள் நம்ம படிக்கிறோம். அந்த 18 நூலில் இது ஒரு நூல். 18 நூல் இருக்கும் அதில். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது மட்டும் எழுதி போடுற பாருங்க. எக்ஸாம்பிள் நாலடியார். நீங்கள் ஆல்ரெடி 6th ஃபஸ்ட்டு டைமில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பின்னாடி வரும் நாலடியார், திருக்குறள், பழமொழி 400, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மொத்தம் இப்போ 3 எழுதி போட்டேன். இது மாதிரி இன்னொரு 15 நூட்கள் இருக்குது. அந்த 15ம் 6th to நம்ம 12th வரைக்குமே படிப்போம். நம்ம உங்களுக்கு ஹையர் லெவல் போகும்போது இன்னும் ஏலாதி, திரிகடிகம் அப்படின்னு நிறைய நூட்கள் வரும். 18 நூட்கள் பற்றியுமே ஸ்கூல் புக்கில் 6th 12th வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நமக்கு இந்த இடத்துல பழமொழி 400 பாடல் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் 15 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு அர்த்தம். மொத்தம் 18 நூல். நம்ம ஸ்கூல் புக்கில் நாலடி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, திருக்குறள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, படிப்பீங்க. பழமொழி 400ல் ஒரு பாடலாக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பாடல் இப்போ தெரிஞ்சதுனால எவ்வளோ பொருள் பாருங்கள். 15 கீழ்கணக்கு நூல்லாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, 18 நூட்கள், இதுக்கு முன்னாடி என்ன படிச்சிருக்கிறீங்க, இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க, இதுக்கப்புறம் என்ன படிக்க போகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது எந்த நூற்றாண்டு, அவர் என்ன சமயத்தை எந்த சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்க. இந்த பாடலோட பொருளும் தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. கடையேழு வள்ளல்களில் பாரி உடைய மடமகள் இளமகள் வந்து பார்த்தீங்கன்னா பாணர்களுக்கு உணவு கொடுத்து உதவி புரிந்திருக்கிறார்கள். இது வந்து நம்மளுடைய மனப்பாட பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இப்போ மதிப்பீடு. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குறாங்களா இல்லைங்களா? கற்பவை கற்ற பின் பாருங்க, வள்ளல் எழுவரின் பெயர்களை தொகுத்து எழுதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு இப்போ நான் ஆன்சர் நானே எழுதி போட்டேன் பாருங்க. கற்பவை கற்ற பின் உங்களுடைய தமிழ் டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்கம்பாங்க. வள்ளலோட 7 பெயர்கள் எழுதி 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதிட்டு வாங்க அப்படிம்பாங்க. 7 பேருமே ஃபஸ்ட்டே நான் எழுதி போட்டிருக்கிறேன் பாருங்க. இப்போ சரியான விடையை பாருங்க பார்ப்போம். புக் பேக் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன்று. மரம் வளர்த்தால் என்ன வரும்? மரம் வளர்த்தால் மாறி அந்த இப்போ தான் நான் சொன்னேன், மரம் வளர்த்தா நமக்கு மழை பெறும். அதுக்கு வந்து மழைன்னு கொடுக்காம அதுக்கு இப்போ தான் மாறி அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த சொற்களை கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷனில். மரம் வளர்த்தா நமக்கு என்ன கிடைக்கும்? மழை கிடைக்கும். மழை அப்படிங்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க? மாறி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷனில். ஸோ எல்லாம் ஒரே மீனிங் தான். ஏன்னா இப்போ தான் எழுதி போட்டேன் நான். நோட் பண்ணி வச்சுங்க. மரம் வளர்த்தால் நெக்ஸ்ட் கொஸ்டின், அடுத்த கேள்வி பாருங்க. பிரித்து எழுதுக. நீருலையில்
நீர் உலையில் எப்படி பிரிப்போம்? நீர் ப்ளஸ் உலையில். நீர் உலையில் நீர் ப்ளஸ் உலையில். ஏன்னா இந்த இடத்துல இருவும் ஊவும் தான் உங்களுக்கு சேர்க்கும்போது ரூவா மாறிடும். அதனால தான் நம்ம என்னென்னு பண்ணுறோம், நீர் ப்ளஸ் உலையில் அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதுகிறோம். அடுத்தது பாருங்க, தேர்டு கொஸ்டின் பாருங்க. மாறி ப்ளஸ் ஒன்று, இதை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து எழுதணும். மாறியும் ஒன்றையும் சேர்த்து எழுதுனா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? மாறி என்று, மாறி ஒன்று அப்படின்னு, மாறி என்று அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து எழுதும்போது இந்த மாதிரி சொல் தான் நமக்கு கிடைக்கும். சொற்கள் அதனால தான் நல்லாவே உச்சரித்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், எடுக்க வேண்டும். சும்மா சேர்த்து எழுதுனா அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எழுதுறது அப்படி மீனிங் கிடையாது. ரெண்டு சொற்களையும் இணைத்து புதிய சொற்கள் உருவாகும் போது இந்த மாதிரி இடையில மாறி ஒன்று அப்படின்னு தான் வரும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெண்டையும் சேர்த்து எழுதுது அப்படின்னா மாறி ஒன்று மாறி ஒன்று அப்படிலாம் ஆன்சர் பண்ணிடாதீங்க. ரெண்டு சொற்களை இணைக்கும் போது புதிய சொற்களாக உருவாகும். ஸோ இன்றைக்கி 7th வள்ளலோடைய 7 பெயர் தெரிஞ்சிருப்பீங்க. பாடலோட பொருள் தெரிஞ்சிருப்பீங்க. எந்த நூல், நூலோட ஆசிரியர், 10 கீழ்கணக்கு நூல்கள்னால் என்ன, ஓகேங்களா? இந்த பழமொழி 400 அப்படிங்கிறது இன்னொரு மீனிங் என்ன சார் அப்படின்னா, இதில் மொத்தமாக நான் 400 பாடல் இருக்குது. 400 பாடல், பழமொழி 400ல் 400 பாடல் இருக்கும். ஒவ்வொரு பாடலோட இறுதியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்குங்களாம். நமக்கு ஒரு பாடல் தான் நம்ம படிக்கிறோம். இது போக இன்னும் மீதி 399 பாடல்கள் இருக்குது. ஒவ்வொரு பாடலின் எப்படி நம்ம கடைசியாக இருக்கிறது தொடரில் பழமொழின்னு சொன்னோம், அதே மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக இடம்பெற்றுள்ள பாடல், அந்த பாடலோட வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பழமொழியை குறிக்கும். இந்த பாடல் 400 பாடல் தெரிஞ்சிட்டிங்கன்னா 400 பழமொழி தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் காலேஜஸ்லாம் தமிழ் லிட்ரேச்சர் படிக்கிறவங்க எல்லாமே படிப்பாங்க. ஹையர் லெவல்ஸ் போக போக பழமொழி 400 பாடல்கள்லாம் தமிழ் புத்தகத்திலேயே வரும். ஸோ டுடே கிளாஸ் இன்னைக்கு கிளாஸில் வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு டைம் நோட் பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்கூலில் எழுதுறீங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர் காப்பி எழுதி வச்சுக்கோங்க.
அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் அடுத்த செஷனில் பார்க்கலாம்.